ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து தோட்டத்துக்குள்ளே என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறக்க பறக்க எந்திரிச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு நின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்துருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அவியலுக்கு உழவு ஓட்டுறதுக்காக கொண்டு வந்து அந்த இடத்த காமிச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம மல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த காடு தான். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கங்காட்டி புகை வந்து கிளம்பல. மல்லி வந்து எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து பிடுங்கி விட்டாச்சு. இனி வந்து அடுத்த வெள்ளாமை பண்ணுறதுக்காக மல்லி வந்து ரொட்டாவேட்டரை வந்து வெட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்து கூடயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. எந்த வெள்ளாமையுமே பண்ணல. கட்டி கட்டியாக இருந்தது. மழையில வந்து அன்னைக்கு மழை பெஞ்ச இதில் வந்து ஓட்டி விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியாக இருந்தது. அதனால சரின்னு அதையும் வந்து ரொட்டேட்வேட்டர்லாம் வெட்டிடலான்னு சொல்லி அதையும் வந்து வெட்ட சொல்லியிருந்தேன். அந்த குட்டையும் பார்த்தீங்கன்னா வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ இந்த உழவு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே நிறைய வந்து கொக்குகள் வந்து மண்புழுவெல்லாம் வரும் இல்லைங்களா, பூச்சி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே சாப்பிட்றக்காக நீயும் நானுன்னு எசலி போட்டுட்டு எல்லாம் சாப்பிட வந்துட்டு இருந்தது. உழவு ஓட்டுற வேலை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருந்தது. அது ஓட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வேலை கொஞ்சம் இருந்தது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்து இன்றைக்கி வர சொல்லியிருந்தேன். அவியலுக்கு இன்றைக்கி என்ன வேலைன்னா, நேற்றுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி வந்து ஊனியிருந்தோம். இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா மல்லி முளைக்கிறதே கொஞ்சம் சிரமம். அதனால் விலை கிடைக்குன்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஊனினோம். பாதி வந்திங்கன்னா நேற்றுக்கே ஊனியிருந்தாங்க. அது வந்து மீதி இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் வர சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிங்கீழ அது எல்லாமே ஊனி முடிச்சுட்டாங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார் சொட்டு நீர். அதனால எடுத்து விட்டுட்டோம்னா போதும். கரெக்டாக வந்து பாரில் எல்லா பார்லையும் போதான்னு மட்டும் பார்த்தா போதும். நம்ம வந்து எல்லா மடையும் வந்து வெட்டி விட்டு பாய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நேரம் மிச்சமாக, அப்புறம் வேலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். வெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி தண்ணி எல்லா பார்லையும் போகுதான்னு பார்த்துட்டு கம்முன்னு நின்றுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாயறதுக்கு ரொம்ப வரக்காடுங்கிறதுனால மணிக்கணக்காக கிட்டத்தட்ட பாய்ஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பார்க்கு வாங்கி விட்டோம் அப்படின்னா, ஓஸில் வந்து தண்ணி வாங்கி விட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது. நல்லா வர புழுதி காடு. இந்த காடு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பீட்ரூட் போட்டிருந்த காடு தான். அதை ஓட்டி போட்டு அதுக்கப்புறமா இந்த மல்லி வந்து இன்றைக்கி பயிர் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வருது என்னங்கிறது எல்லாமே வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மணி 3 ஆகிப்போச்சு. அது வரைக்குமே பார்த்திங்கன்னா பாஞ்சுது. 3 3:30 ஆயிடுச்சு. இடையில ஒரு டைம் கரண்ட் போய் வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பாய்ச்சி முடிச்சிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளியுமே அறுவடைக்கு தயாராகிருச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா இனி அறுவடை பண்ணலாம். அதனால சரி அதுக்குமே தண்ணி விட்டுறலான்னு சொல்லி 2 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு தண்ணி விடலான்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் எல்லாமே பார் சொட்டு நீர் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணி பாய்க்கிற வேலை பார்த்திங்கன்னா அவ்வளோவா கஷ்டமாக தெரியாது. பாரில் வந்து நல்லா வந்து சவனாக இருக்கணும். பூமி வந்து சவனாக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து தண்ணி பாய்க்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் மேடும் குழியுமாக இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக பார்த்து எல்லா செடியில் எல்லா பார்லேயுமே போயிருக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும். அவ்வளோதான். 1 2 காய்கள் வந்து தக்காளி பழுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. போன இதில் பார்த்திங்கன்னா விலை கிடைக்கல. இந்த சீசனுக்காவது விலை கிடைக்குமா என்னன்னு தெரியல. முதல் அறுவடை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஒவ்வொரு தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு தக்காளி தான் வைக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது. இதுவே கடைசியாக பார்த்திங்கன்னா காய் வந்து சிறுசாயிரு. முதல் அறுவடையில் கொஞ்சம் விலை நல்லா கிடச்சிது அப்படின்னா நம்ம போட்ட அமௌண்ட் ஒரு 2 3 அறுவடையிலேயே எடுத்துடலாம். விலை வந்து எதுக்குமே வந்து விலை கிடைக்கணும். சரி பாஞ்சிட்ருக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாட்டுகளுக்கெல்லாம் வந்து மணி 4க்கு மேலே ஆனங்காட்டி இந்த மாட்டையெல்லாம் வெளியே பிடிச்சி கட்டி அதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சிட்ருந்தேன். மாட்டுகளுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் கட்டியாச்சு. கறவை மாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் பால் கறக்கும்போது புண்ணாக்கு வைப்போம். அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா ஊற போட்டுட்ருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா ஊற போட்டுட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் போடுற காலையில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து டீ கேட்டாங்க. அதனால சரின்னு சொல்லி டீ வச்சு கொடுக்கலான்னு டீ வச்சு கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட என்ன தண்ணி பார்த்திங்கன்னா பாஞ்சிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே டீ வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லி வந்தேன். டீயும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு நீ தண்ணி பாஞ்சிருச்சு சரின்னு மோட்டரையும் ஆஃப் பண்ணிடலான்னு அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டீ கொடுக்குறக்கு வந்தேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டீ எல்லாம் ஊற்றிட்டு நம்ம மோட்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து நடவு செய்ய போகிறோம் இன்னொரு காட்டில். அதுதான் பார்த்திங்கன்னா அவசரமாக இவ்வளோ
அவ்வளோ வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நம்ம தக்காளி நடவு வந்து இப்போது வெயில் காலங்கிறதுனால சாயங்கால நேரத்தில் நடவு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாற்று எல்லாமே நல்லா தரிச்சிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் அவசரமாக காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் நடவு செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,000 நாற்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நடவு செய்கிறது எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டன்.